சோமு, இந்த விவகாரம் எப்படி பார்க்கலாம்? ராமதாஸ் ஓபிஎஸ் எதிர்கால திட்டம் என்ன? ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறார்கள். இன்னும் சில தினங்களில் தை பிறக்கப் போகிறது. உண்மையில் வழி பிறக்குமா அப்படின்றது கேள்விகள் தொடர்கிறது. எப்படி பார்க்கலாம் திரு சோமு? இல்லை, அதுக்கு முன்னாடி இப்போ ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய கட்சி மிரட்டுதா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா, இப்போ 2011 திமுகவுக்கு 63 சீட்டு கொடுத்தாங்க. திமுக வந்து காங்கிரஸுக்கு முதல்ல 60 தான் அப்படின்னாங்க. அப்போ அறிவாலயத்தில் ஒரு ஃப்ளோரில் வந்து 2G வழக்குக்கான விசாரணை நடக்குது, இன்னொரு ஃப்ளோரில் பேச்சுவார்த்தை நடக்குது. 60ஓடு நிற்கிறாங்க. அதுவே அதிகம்தான் காங்கிரஸுக்கு அப்படின்னு. அது இல்லை, எங்களுக்கு இன்னும் 3 வேணும் அப்படின்னு. அப்புறம் உடனே ஃப்ளைட்டில் இங்கேருந்து ஆள் டெல்லிக்கு பிறக்குது, டெல்லியிலேருந்து இங்கே பிறக்குது, அங்கே கிடச்சிது. இப்போ நம்ம மிரட்டி வாங்கினாங்கன்னா கண்ணுக்கு எதுக்க பார்த்த விஷயம்னா அதை தான் சொல்லணும். மற்ற விஷயங்கள் வந்து நம்ம யூகத்தின் அடிப்படையில் நம்ம பேசுகிறதுங்கிறது நிறையா பேசலாம், தப்பு இல்லை. அது நம்மளோட யூகம், ஒருத்தர் பற்றின யூகங்கள் வந்து பேசுகிறதுக்கு உரிமை இருக்குது. நம்ம நேரடியாக பார்த்த ஒரு விஷயம் அது. அடுத்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழல் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து அமித்ஷா ஒரு பாஜக சொல்கிறத எடப்பாடி கேட்குறாரு, இது பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப நமக்கு உண்மையிலே வருத்தமாக தான் இருக்குது. ஏன் வந்து அப்படி கேட்கணும் அப்படின்னு. ஆனால் என்னன்னா, இது தொடர்றது காலங்காலம் முடிவுக்கு இப்போ வந்துட முடியுமா? இல்லை, ஏதாவது இருக்கு? இல்லை, அந்த மாதிரியான ஒரு விமர்சனம் சொல்கிறேன். விமர்சனம் இருக்குது. அப்படி பார்த்தா இப்போ வந்து மோடி வந்தார், அமித்ஷா வந்தார், உங்களை வந்து பார்த்தே ஆகணும்னு கடிதம் கொடுத்ததும் இவர் ஓபிஎஸ் தான். இப்போ இவருக்கான ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் அங்கே தான் போகிறாரு. அதேமாதிரி நடுவில் செங்கோட்டையன் பிரச்சனைனாலும் அங்கே தான் போகிறாரு. அதே மாதிரி சமீபத்தில் அமித்ஷா வந்த போது அவரை பார்க்காமல் இருந்தது அதே எடப்பாடி பழனிசாமி தான். ஆமா, அவர் போய் சென்று சந்திப்பார் என்று எதிர்பார்த்தா சந்திக்கல, வேற ஒரு பிரச்சாரத்தில் இருந்ததே ஒரு காரணம் காட்டினார். அதுக்கு தான் சொல்றேன், அதுக்கு உறுதியா தான் இருக்கிறதா தான் நான் சொல்றேன். அதுக்கு தான் வர்றேன். அப்படி பார்க்கும்போது இப்போ சமீபத்தில் நடக்கிற விஷயம் பார்க்கும்போது, நான் திருச்சி கூட்டத்தில் இருந்தேன், ஆனால் போக முடியலன்னு சொல்லி வேலுமணி அனுப்புறாரு. இதில் இந்த பக்கம் திமுக பக்கம் பார்த்துருந்துச்சு, ஒட்டி இருக்கிறப்ப ஞாபகம் வருது சொல்றது என்னன்னா, நேரு மேலே அந்த அமலாக்கத்துறை கடிதம் இல்லை, அந்த ஒரு 250 பக்கத்துக்கான ஆவணங்கள் கொடுத்தானே. அது வரைக்கும் நிர்மலா சீதாராமன் மத்திய அமைச்சரை பார்க்காத அவருடைய பையன் அருண், இவர் எம்பி அருண் நேரு போய் பார்க்குறாரு. ஸோ இந்த பயம் இல்லை அப்படிங்கிறத வந்து யார் பேசணும் பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியல, அதை விட்டுருவோம். அடுத்தது இபிஎஸ்ஸை பொறுத்த அளவில் அவருடைய நிலைப்பாடை பார்க்குறப்ப ஆரம்பத்தில் வந்து கூட்டணி ஆச்சு, கிட்டத்தட்ட பிஜேபி தலைமையில் தான் தமிழ்நாட்டில் கூட்டணிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் பாஜகவில் பல பேர் பேசுனாங்க, நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ பாமகவுடைய அன்புமணி போய் பார்த்தது அமித்ஷாவை இல்லை, இபிஎஸ்ஸை. ஸோ அதனால் இந்த கூட்டணிக்கான தலைமை இபிஎஸ் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் உறுதியாக இருக்கிறதா நம்ம ஒரு பார்வையாளராக பார்க்கும்போது ஒரு அரசியல் இயல்பு தானே. தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தல் அப்படின்ற போது இங்கே ஆளக்கூடிய இதுதானே இயல்பு. இந்த இயல்பை மீறி நடக்கிறதா ஒரு பேச்சு இருந்தது. விமர்சனம் சில பேர் வச்ச விமர்சனம் வந்து இல்ல, அதிமுக தான் தலைமை, இதுதான் இங்க கூட்டணியை வந்து யாரை கூப்பிடுறது என்ன அப்படிங்கிறத தீர்மானிக்கும் அப்படிங்கிறது வந்து இதுல இருந்து உறுதியா இருக்கு. இப்ப அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறப்ப அவர் என்ன செய்வார்னா, அவருடைய முடிவுக்கு தான் அவர் தேர்ந்தெடுப்பார் தன்னுடைய முடிவை. அப்படி அவர் தேர்ந்தெடுக்கும் போது பார்த்தா டிடிவி தினகரன் பிரச்சனை இல்லைங்கிறாரு. அதாவது அதிமுக சேர்த்துக்கிறதுக்கு இல்லை, தனி அமைப்பா வரட்டும், இந்த கூட்டணி என்டிஏ கூட்டணிக்கு வரட்டும், அந்த ஒரு இதில் இருக்கிறாரு. சசிகலாவை பற்றி தான் வேணாம் பேசாதீங்க. அதே மாதிரி ஓபிஎஸ் அதை அவர் விரும்பலை. அப்போ இதை வந்து பாஜக கேட்கக்கூடிய ஒரு சூழல் தான் நிலவுன்னு தோணுது. இந்த தேர்தலை பொறுத்த அளவில் இப்போ அதிமுகவிலேயோ அந்த கூட்டணியிலேயோ ஓபிஎஸ்ஸுக்கான இடம் இருக்கும் அப்படின்னு நம்ம வெளிப்படையாக சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பே இல்லை என்றதை தெல்ல தெளிவாக சொல்லி வரதை நம்ம பார்க்கிறோம். எனக்கு தெரியல, அது வாய்ப்பு இல்லை, அதுக்கு மாதிரி தான் நம்மளாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ அடுத்த ஆப்ஷனை ஓபிஎஸ் என்ன பண்ணுவார்னு ஓபிஎஸ் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேர் சொல்கிறாங்க வந்து ஒரு விஜய் கட்சியில் போய் அவங்க பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, அவங்க 12 சீட்டு வரைக்கும் தரதா சொன்னாங்க, இவர் 20 சீட்டு கேட்டாங்க. ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு, அதாவது நம்புறது மாதிரியானதா இல்லை. ஏன்னா இவர் ஒரு அனுபவம் மிக்க அரசியல்வாதி இவர் ஓபிஎஸ். இப்போ அவர் வந்து நிரூபிக்கப்படாத ஒரு கட்சி தரப்பிலும் பேசிக் கொண்டிருப்பதா சொல்றாரு. இல்லை, அடுத்ததுக்கு வர்றேன். அதனால விஜய்கிட்ட வந்து ஓபிஎஸ் தரப்பில் பேசியிருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அந்த மாதிரி இருக்காது. அவருடைய ஆப்ஷன் வந்து என்னவா இருக்குன்னா, திமுக நம்பிக்கைன்னு சொல்றீங்க. ஏன்னா விஜய் வந்து ஒரு நிரூபிக்கப்படாத ஒரு கட்சி. தவிர இன்னொரு என்னன்னா, அவருக்கான ஒரு பிரச்சனைனால அவர் குரல் கொடுக்க மாட்டேங்கிறார். 2 தடவை பார்த்துட்டோம். ஒன்று கரூர் பிரச்சனை, ஒன்று இந்த இப்போ வந்து பார்த்தா இந்த ஜனநாயகன் படத்துக்கான
சிக்கல்கள் வந்து தொடருது. இதுக்கு வந்து யாரோ காங்கிரஸ்லேருந்தெல்லாம் பேசுகிறாங்க, அதிமுகவில் பேசுகிறாங்க, 2ஆம் கட்ட தலைவர்கள் திமுகவில் பேசுகிறாங்க, இவரும் வாய் மூடிட்டு இருக்கிறாரு. இவரை போய் ஏன் நம்ம நம்பணுங்கிற எண்ணம் யாராக இருந்தாலும் வரும். அப்படிங்கிறப்ப அது இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் திமுக கூட வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கோ இல்லை திமுக அணியில் இணைவதற்கோ இல்லை திமுகவிலே இணையறதுக்கோ கூட ஒரு வாய்ப்பு இருக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், பல பேர் இது பண்ணி ரகுபதியாக இருக்கட்டும், சேகர்பாபுவாக இருக்கட்டும், KKSSR, இப்படி பல பேர் அங்கே இதில் இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் பல பேர் வந்து பார்த்தா அதிமுகலேருந்து போனவங்க. இப்போ செந்தில் பாலாஜி மேலே அவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டு வந்து சுமத்துறது ஆதரவாளர்கள் சிலரே வந்து திமுக என்ன இருந்தாலும் திமுக தாய் கழகம் தானே, என்ன பிரச்சனை, என்ன போன தவறுன்ற கருத்துக்களாக கூட இப்போ வெளிவர தொடங்கி இருக்கிறது. சொல்லிட்டு அவரே போய் சேர்ந்துட்டார் சுப்புரத்தினமும். அவரு நேற்று முன்தினமும் அவர் அதுக்கு முன்னாடி பேசினாரு இது மாதிரி இதுன்னு, அப்புறம் போய் அவரே சேர்ந்துட்டாரு. அந்த மாதிரி தான் இருக்கு. அவர் மாதிரி மனோஜ் அவர் சேர்ந்துருக்கிறாரு. ஸோ அதனால இதில் 2 விதமாக நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அவர் அந்த சுப்புரத்தினம் அந்த மாதிரி திமுக தாய் வீடுன்னு சொல்லி பேசுனதுக்கு அப்புறம் அங்கே போயிருக்கிறாருன்னா ஒருவேளை அது வந்து உடன்பாடு இல்லையா என்னன்னு தெரியல ஓபிஎஸ்க்கு. ஆனால் என்னுடைய ஒரு யூகம் என்னன்னா, பின் அந்த தேர்தலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா திமுக கூட ஒரு கூட்டணியோ இல்லை திமுகவிலே சேர்றதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ செல்வ கணபதி எடுத்துட்டிங்கன்னா அவர் வந்து அதிமுகவில் சுடுகாட்டு கூரை ஊழல் வழக்கில் சிக்கினவர். அதை பற்றி திமுக பேசாத பேச்சு இல்லை. வழக்கு போட்டது திமுக. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் வந்து பதவியை இழக்கிறாரு. அந்த ஊழல் அதை இழக்கிறது வந்து திமுக எம்பிஏ அப்போ இழக்கிறாரு. அப்புறம் அதே மாதிரி செந்தில் பாலாஜி வந்து எவ்வளவு ஊழல் சொல்லி கருணாநிதியும் பேசினார், மறந்திருப்பார்கள். சமீபத்தில் கரூர் செந்தில் பாலாஜி மறந்திருக்க மாட்டார்கள். அதனால அரசியல் இதெல்லாம் சகஜமப்பா அப்படிங்கிற மாதிரி இப்போ இவரு அதிமுக இருந்து இவர் போகட்டும், இதில் என்னத்த இருக்கு அப்படின்னு வரட்டுமேன்னு நினைப்பாங்க. இப்போ அவர் ஓபிஎஸ்க்கான ஒரு கூடுதலான ஒரு விஷயம் தானே கூட்டணிக்குன்னு வர. அதனால இவருடைய குறிப்பிட்ட முன்ன நபர்கள் அமைச்சராக இருந்தவர்கள், எம்பியா இருந்தவர்கள். ஆனால் இவர் வந்து முதலமைச்சராகவே இருந்திருக்கிறார். ஒரு மூத்த முன்னோடி. அதிமுக தான் இவருக்கான அடையாளம். இவர் திமுக போகும்போது அது அது எப்படி இருக்கும்னு அது ஒன்றும் விஷயம் இல்லை. அதுக்கு நம்ம வந்து இதில் நம்பர் 1 இருந்தோம், அப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாதிரி அந்த மாதிரி சில பேர் குணாதிசயம் இருக்கும்ல. பேசு சொல்லுங்க. திமுக ரொம்ப சொல்லும் போது பக்கத்துல உணர்வோட இருக்கும்போது சொல்லுங்க அண்ணனுக்கு சொல்றேன். 29/12/2025 அண்ணன் வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. எதுக்குன்னா, மீஞ்சூர் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தை இயக்கவும் பராமரிக்கவும் இயலாத திறமையற்ற திமுக அரசுக்கு கடும் கண்டனம். நீங்க வந்து ஜனநாயகத்துக்கு குரல் கொடுக்கலன்னு சொல்லல, ஜனநாயகத்துக்கு குரல் கொடுக்கிறதுக்கு எதுக்குல சொல்ல. இப்ப தேர்தல் நேரத்தை அரசியல் ரொம்ப இல்ல 15 நாளைக்கு முன்னாடி சொல்றாரு திறமையற்ற திமுக அரசு சொல்றாரு, கையாலாகாத திமுகவோட இணைவாருங்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு பேச்சு. இல்ல வாய்ப்பு உறுதியா சொல்றீங்களா? கொலப்பன் வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்றீங்களா? அவரு எடப்பாடி பழனிசாமி தெளிவா சொல்றீங்களா? இப்பவும் சொல்றேன், புரட்சி தலைவி அம்மா அவர்களால முகம் காட்டப்பட்ட சோமு கூட தெளிவா சொன்னாரு. விமர்சனங்கள் தான் சொன்னாரு. விமர்சனங்கள் தொடர்கிறது தான் சொன்னாரு. யாருமே டிக்ளேர் பண்ணல. நீங்க தான் டிக்ளேர் பண்ணல சார். நான் சொல்றேன், திமுக பேசிக்கிறதா கூட நீங்க சொன்னீங்க சார். நான் போகலாம், டிடிவி தினகரன் சார் போகலாம் சார், திருமதி சசிகலா அம்மா கூட போகலாம், திமுக போய் சேரலாம், இல்ல திமுக கூட போய் இது பண்ணலாம். ஆனா அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் போய் சேரக்கூடாது, முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, புரட்சி தலைவி அம்மா அவர்களோட வழக்கு திமுக அரசால பாதிக்கப்பட்டது புரட்சி தலைவி அம்மா. அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல முகத்தை காட்டப்பட்டது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அப்படி அந்த முகத்தோட அவர் வெளியில வந்தவர் 2001 பாதிக்கப்பட்ட புரட்சி தலைவிக்கு இன்னொரு முகம் தேவைப்பட்டது. அந்த முகம் தான் இன்னைக்கு வரைக்கும் நிலுவையில் இருக்காரு. நல்லா புரிஞ்சுட்டீங்களா சார்? அவர் வந்தால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி ஆகும். அது எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் சலுகை கூடிரும். நல்லது, சோமு சொல்லுங்க. உங்களோட கருத்தை மதிக்கிறேன். அதில் என்ன என்னுடைய பார்வை என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னா, இப்போ இதே ஓபிஎஸ் வந்து இவங்களுக்கு சசிகலா, டிடிவி தினகரன் இவங்களுடைய விஷயங்களுக்கு எதிராக தானே வந்து தியானம்லாம் இருந்தார். இப்போ இன்னைக்கு டிடிவி கூட அணுக்கமாக இருக்கிறாரு. அது உள்கட்சி. இது வந்து இல்ல, நான் அதுக்குள்ளேயே போகல. இது அரசியல்ல வந்து இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம். உள்கட்சி பிரச்சனை. நீங்க அண்ணன் சொல்றது கரெக்ட். அது உள்கட்சி பிரச்சனை. இது வந்து அப்படி இல்ல. எதிரியோட நின்னு போராடி. அதே மாதிரி இப்ப பிஜேபி கூட எவ்வளவு அணுக்கமா இருந்தாருன்னு தெரியும் ஓபிஎஸ். இப்ப அதே அது வந்து என்டில இருந்து நான் வந்துட்டேன் அப்படின்னாரு. சரி, மறுபடியும் அங்க கூட போகலாம். சொல்றேன், அரசியல்ங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா இப்போதைக்கான ஆப்ஷன் பார்த்தா திமுக அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்கு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த அன்புமணி அப்படிங்கிற ஒரு விஷயம் அது இருக்குல்ல. அப்போ அதில் வந்து அன்புமணியா ராமதாஸா அப்படின்னு பார்க்கும்போது
இப்போ அன்புமணி பக்கம் தான் ஆக பெரும்பாலான ஆதரவாளரும் ஒரு தொண்டர்களும் இருக்கிறதுங்கிறது ஒரு வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயமா ஆயிருக்கு. எப்படின்னா இப்போ அவர் இந்த 100 நாள் கூட்டம் நடத்தினது அது ஒரு அப்போ கூடின தொண்டர்கள், அப்புறம் கட்சி நிர்வாகிகள், பொதுக்குழு செயல் எல்லாம் 98% இவர்கிட்ட இருந்து யார் வந்து இவரை தலைவராக தேர்ந்தெடுத்தார்களோ, இவர் வந்து தலைவராக நியமிக்கப்பட்டவர் இல்லை, தலைவராக தேர்ந்தெடுத்தவர். அந்த தேர்ந்தெடுத்த இவங்க நிர்வாக குழுவாக இருக்கட்டும், செயற்குழுவாக இருக்கட்டும், இங்கே தான் இருக்கிறாங்க. இப்போ இவங்க தீர்மானித்தாதான் தலைவர் வந்து ஒருத்தர் எடுக்க முடியும். இப்போ ராமதாஸ் அவர்கள் பண்ணாங்களே ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் இருந்துக்கிட்டு நான் நீக்கிறேன்ட்டு, அது கட்சி விதிக்கான ஒரு விஷயம் இல்லை. அது கட்சி விதியோடைய 31 அது சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இது வந்து அந்த கூட்டணிக்கு இப்போ பாஜக மீது எனக்கு விமர்சனம் உண்டு. ஆனால் அதை மீறி யதார்த்தத்தை பார்க்கும்போது அதிமுக, பாஜக, பாமக அப்படிங்கிறது அந்த கூட்டணி வந்து வலுப்பட்டிருக்கு முந்திக்கு அப்படின்னு. அதே மாதிரி தேமுதிக அவங்க பிரேமலதால் அவங்களுடைய பையன் பேசுனது இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க கிட்டத்தட்ட பிஜேபிங்கிறது முடிவு பண்ணிட்டாலும் ஏதோ சில பேரங்கள் வந்து முடியல, அதனால அறிவிக்கலன்னு தான் தோணுது. ஏன்னா அவங்களுடைய பேச்சிலேருந்து பார்க்கும்போது அவங்க திமுக விமர்சிக்கிற சில விஷயங்கள் இருக்குல்ல, ஒரு பூடகமாக சொன்னால் கூட இந்த பக்கமான விமர்சனங்கள் எதுவும் இல்லை. அப்போ அந்த இது அவங்க இது வந்து இவங்களுக்கு ப்ளஸ். இப்போ திமுகவை பொறுத்தளவில் அவங்க ஏற்கனவே வந்து ஒரு நிறைவான ஒரு கூட்டணியாக அவங்க இருக்கிறாங்கங்கிறது அவங்க உள்கட்சி கூட்டணி பிரச்சனைகள் இருந்தாலும் அதை மீறி ஆனால் ஒரு பிளஸ்ல அவங்க இருக்கிறாங்க. இதுதான் இந்த ரெண்டு கட்சிக்கும் தலைமையிலான ராமதாஸ் தலைமையிலான அந்த அணி ஒருவேளை கற்பனாவாதமா நம்ம திமுகவுக்கு போகும் என்றால் கூட இவங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படின்றது சற்று அதிகமாக தானே இருக்கும். அதை நோக்கிலாம் இன்னைக்கு கூட வந்து ஏற்கனவே பலமுறை திருமாவளவன் சொல்லியிருக்கிறாரு. இப்போ இன்னைக்கு விசிகவுடைய வன்னியர்ஸ் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு, இது மாதிரி ராமதாஸ் வந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா, உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னதுக்கு அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அது தலைவர் முடிவெடுப்பாருன்னு அப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டாரு. தலைவர் முடிவெடுப்பாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்போ அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இப்போ விசிகவுடைய ஒரு விருப்பம் இல்லாமல், ஏன்னா அவங்க தொடர்ந்து இப்போ பல தேர்தலில் கூட்டணியில் இருந்து அது வெற்றிகரமான ஒரு கூட்டணியாகவும் இப்போ சமீப காலமாக கடந்த பல வருடங்களாக பார்க்குறோங்கிறப்ப இந்த ரிஸ்க் எடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து திமுக தலைமைக்கு வரும். அதனால அந்த இதில் சேர்றதுக்கு வாய்ப்பு ஓபிஎஸ்க்காவது திமுகவுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ ராமதாஸுக்கு பார்த்தா அந்த வாய்ப்பும் இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமாக இருக்கு. ஸோ இப்போ இறுதியாக தாவேகா அதுதான் இருக்குது. இல்லை தாவேகா வந்து அதற்கும் வந்து அது வேஸ்ட். தாவேக்கால போய் என்னத்தை ஆக போகுது? என்னுடைய கணிப்பு தாவேகா வந்து 2% to 2.5% வாங்கினா அதிகம். ஓபிஎஸ் பொறுத்த அளவில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அவர் விட்டு கொடுத்தல் அப்படின்னு, அதாவது இதில் வந்து கேட்டிருக்கிறது ஓபிஎஸ் ராமதாஸ் தான். அதனால இபிஎஸ் பற்றி இதில் இல்லை, ஓபிஎஸ் வந்து இதுக்கு மேலே என்ன விட்டு கொடுக்க முடியும்? என்ன நான் நிபந்தனையாக எதுவும் விதிக்கல, நான் கட்சியில் சேர்த்துக்குங்கிற அளவுக்கு அவர் இது பண்ணிட்டார். ஆனால் இனிமேல் விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வந்து இதாகாது. அதில் தனிக்கட்சி அப்படிங்கிறது வந்து இவர் அப்பாஸ் சார் சொன்னது மாதிரி தான். தனிக்கட்சிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம், அது சாதாரணம் பண்ணிட முடியாது. ஆனால் திமுக கட்சியில் திமுக கூட்டணி அப்படிங்கிறது அவருடைய நோக்கமாக இருக்கலாம், அது அவர் பக்கம். இப்போ ராமதாஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அவர் தனிக்கட்சி அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன் இல்லை, ஏன்னா தான் பாமகன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, அது ஒரு விஷயம். திமுக கூட்டணி இவர் தான் கதவை தட்டுறாரு, அங்கே வந்து கதவை திறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தெரியல. விட்டு கொடுத்தல்னு நடக்கலாம். இப்போ சார் கூட கிட்டத்தட்ட அந்த கருத்தில் தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். அதாவது அதிமுக கூட்டணியோட ராமதாஸ் வரலாம், அது வர்றது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நேரடியாக வந்து பேசி நீங்கள் வாங்கன்னு சொல்ல வாய்ப்பு இல்லை. நீங்கள் அன்புமணிகிட்ட பேசி முடிவு பண்ணி சேர்வது விட்டு கொடுத்தலில் வருமா? அன்புமணி கூட பேசி வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த சொல்கிறேன் அதாவது அதில் விட்டு கொடுத்து அன்புமணி கூட வந்து அனுசரிச்சு இப்போ என்னன்னா இப்போ அன்புமணிக்கு எத்தனை சீட்டு கொடுக்குறாங்க சொன்னதில் ஒரே ஒன்று தான், வேற ஒன்றும் இல்லை. பிஜேபி எமிசரி அனுப்பிச்சு அந்த வேலையை செய்து சொல்லி இன்னைக்கு காலையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு, அதான் மேட்டர். அப்போ என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இப்போ அன்புமணிக்கான சீட்டு இருக்குல்ல, பாமகக்கான சீட்டு எத்தனையோ எக்ஸ்ட்ரா ஒரு 3 சீட்டு கொடுத்துட்டு நீங்கள் அவங்களும் வாங்க நீங்களே பேசுங்கன்னு. அதான் அந்த விட்டு கொடுத்தலுங்கிறது வந்து ராமதாஸுக்கு ஒத்து வரும், திமுக கூட்டணிங்கிறது ஓபிஎஸ்க்கு ஒத்து வரும்.